மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் புரட்சித் தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரண்டாயிரத்து 16 முதல் 2020 வரை அதிமுக ஆட்சியில் 2 முறை கூட்டுறவு தொடக்க வேளாண் வங்கியில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி இருந்தனாலதான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 2021 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு விவசாய பணிகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதையெல்லாம் ஷிப்ட் முறையில் மாற்றி இன்றைக்கு பகல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம், பிறகு இரவுல எப்படி வேளாண் பணிகள் மேற்கொள்ள முடியும். ஆக இதையெல்லாம் ஒரு விவசாயி என்ற ஒரு உணர்வோடு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பணிகள் தடையில்லாமல் நடைபெற பகலிலே மும்முனை மின்சாரம் நான் கொடுத்தேன். அதே போல ஏரி, குளம், குட்டை பல ஆண்டுகளாக அந்த வண்டல் மண் அல்லாமல் அந்த ஏரிகளுடைய கொள்ளளவு குறைந்து போய்விட்டது. பெய்கின்ற மழை நீர் முழுவதும் ஏரி, குளம், குட்டையில நிரம்பி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து விவசாய பங்களிப்போடு விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். ஏரி மண்ண விலை இல்லாம அள்ளிட்டாங்க. அந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடி உரமாக பயன்பட்டது. வேளாண்மை பணிகள் சிறந்தது, நல்ல விளைச்சல் கொடுக்கப்பட்டது. இந்த ஆட்சி பிறகு அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி விவசாயிகள் வண்டல் மண் ஏரியில விலையெல்லாம் அள்ளிக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம் செய்கிறார் ஸ்டாலின். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பது கண்டனத்திற்கு உரியது என புரட்சித் தமிழர் ஆவேசம். விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. மந்திரி முதலமைச்சர் கவலையில தினம் போட்டோ ஷூட், தினம் பத்திரிகை விளம்பரம், தினம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், 30 நாளைக்கு 60 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மீனடிச்சிட்டு இருக்கிறார். இவருக்கு விளம்பரத்துக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, இவருடைய அப்பாவுக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுக்கிறார். இது நியாயமா? அப்பாவுக்கு பேனாவை நாங்க வேண்டாங்கள. உங்க ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திரு கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பேனா வைங்க, யாரு வேண்டாங்கள. அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மீது கடன் சுமையை சுமத்தியதுதான் திமுக அரசின் சாதனை. எழுச்சி பயணத்தின் போது புரட்சித் தமிழர் விமர்சனம். வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல, வருமானம் 24, 25ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை விட இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடனை வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்ததால் ஸ்டாலின் 5000 கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்.
அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 கொடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் வாக்குறுதி. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறார், நாங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க கொடுத்த? ஏற்கனவே 3 மாசத்து பணம். இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2,000 ரூபாய் கொடுத்து 5,000 ரூபாய் கொடுத்த மக்களை ஏமாத்துற திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி பலதுடன் எல்லா குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் வழங்கப்படும். மத்திய அரசு எங்களோடு இருக்குது, மத்திய அரசு எங்களோடு இருக்குது. தேவையான நிதியை பெறுவோம். அதிமுகவின் அழுத்தத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கியது. நகர பேருந்தில் ஆண்களும் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என புரட்சித் தமிழர் பேச்சு. ஸ்டாலின் இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுத்தார். சும்மாலாம் கொடுக்கல, அண்ணா திமுக அழுத்தம் கொடுத்தது. அதனால குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கிடைச்சது. இப்பொழுது பேசுறார், இந்த முன்பணம் கொடுத்திருக்காருல்ல குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம். என்ன காரணம் சொல்றாரு? அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு நோய்வாய்ப்பட்டா மாத்திரை வாங்க, பள்ளிக்கு ஃபீஸ் கட்ட. ஏன் 28 மாசம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்களே, அப்ப ஏன் கொடுக்கல? பெண்கள் கஷ்டப்பட்டதை பார்த்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துடைய ஓட்டு தேவை, அதனால அப்ப கொடுக்கிறார். அதற்கும் அண்ணா திமுக செய்த கடுமையான நடவடிக்கையின் காரணமாக தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக அறிக்கை வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். எங்களுடைய அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் இதை தொடர்ந்து பேசணும். வேற வழி இல்லாம தான் குடும்ப தலைவிக்கு 1,000 ரூபாய் கொடுத்தார். அப்புறம் கட்டணமில்லா மகளிருக்கு பேருந்துனார். நாங்க 50% பெண்கள் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். அவர் முழுசும் கட்டணமில்லா பயணம் செய்யறாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நம்முடைய ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமில்லாம பயணம் செய்யலாம். திமுக ஆட்சியில் போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதால் காவல்துறையால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும், தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இருப்பதாகவும் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகளால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரணமா கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது. நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் ஊழலை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடித்து 3 முறை எஃப்ஐஆர் போடச் சொல்லி கடிதம் அனுப்பியும் நடவடிக்கை இல்லை என்பதால் இன்னும் 2 வாரத்தில் ரிசல்ட் தெரிந்துவிடும் என புரட்சித் தமிழர் பேச்சு. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம்
உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரும் குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்து அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மற்றும் பவானி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சியுரை ஆற்ற வருகை தரும் புரட்சித் தமிழரை வரவேற்க பிரம்மாண்டமான பேனர்கள், கட் அவுட்டுகள், கழக கொடிகள் போன்றவை அமைக்கும் பணிகள் தீவிரம். தேனி மாவட்டத்தில் பன்னீர் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த நிர்வாகிகள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் சேலத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. செல்வேந்திரன் ஒரு எம்பி ஆக்கணும். நம்ம அவர் திமுக போனார். அவர் சட்டமன்றத்தில் போட்டி கூட வந்தார், தோக்கடிச்சான். அதே மாதிரி எம்பியில் இது வந்தார், அப்பையும் தோக்கடிச்சான். நாங்கள் இங்கேருந்து போகிறவங்களை இவர் அதே மாதிரி இப்போ போயிருக்காரு. நிச்சயம் தோல்வி அவருக்கு உறுதி. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு இது உறுதி, அவர் தோல்வி. தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கம் மற்றும் மக்கள் ராஜ்யம் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வேளாளர் சமூகத்தில் உள்ள 42 உட்பிரிவுகளையும் ஒன்றாக்கி ஒரே பெயரில் வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் பொதுச் செயலாளரிடம் நேரில் வழங்கினர். இரட்டிப்பாக கடன் சுமையை சுமத்தி ஏழை எளிய மக்களுக்கு அந்த கடன் சுமையை அவர்கள் மீது சுமத்தி இன்று தமிழகத்தையே அடமானம் வைக்கும் அளவிற்கு இருக்கிறது. மீண்டும் இந்த ஆட்சி இன்னும் 5 ஆண்டுகள் தொடர்ந்தால் இந்த தமிழகத்தில் இருப்பவர்கள் ஏழை எளிய மக்கள் அகதியாக மாறிவிடும் நிலைமை உருவாகும். சேலம் மாநகர் மாவட்டம் மற்றும் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, விசிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 150க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் முன்னாள் நிர்வாகியும் சிக்கநாயக்கன் பாளையம் முன்னாள் ஊராட்சி தலைவருமான கோபால் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். பூங்கா திறக்கிறேன், சிலை வைக்கிறேன் என வெற்று விளம்பர அரசியல் செய்யும் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை பாதுகாக்க எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை.
தமிழகமே போதையால் சீரழிவதாகவும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் வரிச்சுமையால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை. வரப்போற தேர்தலில் ஸ்டாலின் ஆட்சி ஒழியணும். கொள்ளையடிக்கிற ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஆகாது. விவசாயிகளை ரொம்ப வற்புறுத்துறாங்க. அரிசியில நெல்லெல்லாம் நலைய வச்சு விவசாயிகள் இந்த அளவு பண்ணியிருக்கிறாங்களே, இது நியாயமா? இத்தனை போய் ஆயிரக்கணக்கில் கோடியில் செலவு பண்ணிட்டு அது அப்பனுக்கு அதை இதையும் பண்றாங்கல்ல. விவசாயிகளுக்கு குடோன் கட்டி கொடுக்கலாம்ல, நெல் சேமிப்பு வைக்கிறதுக்கு. அப்பனுக்கு போய் அத்தனை பண்ணிட்டு இருக்கிறானே, இது நியாயமா? மலைவாரி விலையில பூரா பஞ்சமா போச்சு. விலையில எங்களுக்கு இந்த படம் கூட தரோம்னா இன்சூரன்ஸ் காப்பீடு தர இந்த ஆள் வந்ததுல இருந்து கொடுக்கல. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அந்த ஆட்சியில கொடுத்தாங்க. இப்ப என்னடான்னா விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. இன்று சர்வதேச மகளிர் தினம். ஒரு வீட்டின் அச்சாணியாகவும் சமூகத்தின் முன்னேற்ற சக்தியாகவும் விளங்கும் பெண்களின் தியாகத்தையும் சாதனைகளையும் அங்கீகரிக்கும் நாளாக இன்று உலகம் முழுவதும் மகளிர் தின கொண்டாட்டம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு தனியார் கல்லூரி மாணவியை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு. கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட 3 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் மாவட்டம் குருவிமலை அருகே பாலாற்றில் 10,000 கிலோ போதைப் பொருட்களை கொட்டி மணல் கொண்டு மூடியதில் பொதுமக்கள் பலரும் அதிர்ச்சி. போதைப் பொருட்களை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என நீதிமன்றங்களை வலியுறுத்தும் நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை கண்துடைப்பாக இத்தகைய செயல்களில் செயல்படுகிறதா எனவும் பலர் கேள்வி. கோவை ரயில் நிலையத்தில் 3,50,000 ரூபாய் மதிப்புள்ள 6.5 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதை கேந்திரமாக திகழும் நிலையில் கஞ்சா ஊடுருவல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கத்திக்குத்து சம்பவத்தில் 2 படுகொலை செய்யப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த நெல்சன் என்பவரின் தாய் உயிரிழப்பு. மகன் வெட்டப்பட்ட சம்பவத்தை அறிந்து துக்கம் தாங்காமல் தாய் ராஜம்மாள் உயிரிழந்ததால் சோகத்தில் மூழ்கிய உறவினர்கள். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த முகமூடி அணிந்த கொள்ளையன் 4 மணி நேரமாக போராடியும் லாக்கரை உடைக்க முடியாததால் ஆவணங்களை சிதறடித்துவிட்டு தப்பி ஓட்டம். திருடனை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறல்.
சேலம் மாநகர் மரவனேரி பகுதியில் உள்ள அரசு கல்லூரி மாணவர் விடுதிக்குள் புகுந்து கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அரசு கல்லூரி மாணவர் விடுதிக்கு கூட முறையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்த இயலாத நிலையில் திமுக அரசு உள்ளதாக பொதுமக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பாத்திரக்கடையில் வாட்ஸ்அப் செயலி மூலம் லாட்டரி விற்பனை செய்த பெண் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். லாட்டரிக்கு தடை இருந்தும் திமுக ஆட்சியில் சட்டவிரோத குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவது நிர்வாகத்தின் தோல்வியை அம்பலப்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில்தான் கூட்டணி அமையும் எனவும் திமுகவிற்கு ஆட்சியில் பங்கு இல்லை எனவும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் திட்டவட்டம். கூட்டணி என்றால் தியாகம்தான் என சோடங்கர் வலியுறுத்தி உள்ளதால் அறிவாலயமே அலரும் அளவுக்கு திக்குமுக்காடி நிற்கும் திமுக உடன்பிறப்புகள். சிலிண்டருக்கு 100 ரூபாய், நீட் தேர்வு ரகசியம் உட்பட 2021 அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு என விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் டிஜிட்டல் முறையில் விளம்பர பதாகைகள் வைத்த அதிமுகவினர். மக்கள் மீது அக்கறையின்றி பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டிற்கு அனுப்ப விழிப்புணர்வு ஏற்படுத்திய அதிமுகவினர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமுத்து கிராமத்தில் கொலை வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் சென்றபோது கிராம மக்களின் எதிர்ப்பு. ஆளும் கட்சியின் அரசியல் செல்வாக்கு காரணமாகவே இம்மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவதாக பெருமுத்து மக்கள் கடும் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே திமுக கொடி கட்டிய கார் மோதி கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் விபத்து குறித்த வீடியோ காட்சி வெளியானது. அதிவேகமாக காரை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய திமுக உடன்பிறப்பு மீது நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதம் செய்யும் காவல்துறை. மதுரை மாவட்டம் சரந்தாங்கி கிராமத்தின் பள்ளி கூடுதல் கட்டிட திறப்பு விழாவின் போது 100 நாள் வேலை குறித்து கேட்டதற்கு பொதுமக்களிடம் ஒருமையில் பேசிய திமுக எம்எல்ஏ. திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக போடப்பட்ட நாற்காலிகளை பள்ளி மாணவர்களை வைத்து எடுத்து செல்ல வைத்த அவலத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் திமுக மீது கடும் விமர்சனம்.